ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம சுவையான கோதுமை ரவை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை பொங்கல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை 1.5 கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு 10, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மிளகு சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுலேயே இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதுலேயே முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 கப் கோதுமை ரவைக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்ல குழைவாக வேணும்னா 6 கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பையும் கோதுமை ரவையையும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எப்பவும் உப்புமாவே செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்துக்கிட்டால் கொலஸ்ட்ரால் ஏறிடும்னு நிறைய பேர் நெய் சேர்த்துக்கிறதே இல்லைங்க. ஆனால் நெய்யில் இருக்கிறது குட் கொலஸ்ட்ரால் தாங்க. அல்சருக்கும் ரொம்ப நல்லது. ஆனால் அளவோடு எடுத்துக்கணும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடி பிடிக்காமல் நல்லா வெந்திருக்கு. ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆயிடுச்சுன்னா 1 கப்பு தண்ணியை கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இதே கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்மளோட சுவையான கோதுமை ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.